சகோக்களே அனைவருக்கும் வணக்கம். யூரோப் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெகா ரிவிஷன்ல ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். இது ஒரு ஃபயரான செஷன், ஃபயர் அப்படி இருக்க போகுது இந்த செஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய மெகா ரிவிஷன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டே 15, கிட்டத்தட்ட 14 டேஸ் நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து அச்சோ 14 டேவா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் வந்து புதுசாலாம் நம்மள ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபயரா ஆன்சர் பண்றீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வித தடங்களும் இல்லாமல் உங்களுக்கான இந்த லைவ் ரிவிஷன் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசையும் எங்களுக்குள்ள வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். இன்னைக்கு எப்படி நீங்கள் தூங்குறீங்க நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். நேற்று நான் பாட்டுட்டு ஆவேசமாக கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தராக போய் தூங்கிட்டா இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க, நடுவில் கொஸ்டின் கேட்டு யார் முடிச்சிருக்கீங்க, யார் தூங்குறீங்க அப்படின்றத நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 100 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக நம்ம முடிக்க போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபயராக வெயிட் பண்ணிட்டு இருங்க. கவனிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. மேம் உங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா நல்ல கான்செப்டோட பாருங்க. கண்டிப்பாக நம்ம எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு கரெக்டான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா வி கேன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வந்து கான்செப்டை நல்லா புரிஞ்சு சூப்பராக படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ செஷன் வந்து இனிதான் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டர் இஸ் நத்திங் பட் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜின்றது என்னது? ப்ரெஷர் ஹெட் பிளஸ் வெலாசிட்டி ஹெட் பிளஸ் டேட்டம் ஹெட், இதனுடைய சம்மேஷன் தான் வந்து டோட்டல் எனர்ஜி. எதெல்லாம் ஆட் பண்ணுறோம்? ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட், டேட்டம் ஹெட். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டோட்டல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டர் இஸ் நத்திங் பட் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜின்றது எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ரிட்டன் இன் தி கன்வென்ஷனல் ஃபார்ம். கன்வென்ஷனல் ஃபார்ம்ல பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அது ரெப்ரசென்ட் பண்ணுது. என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். டோட்டல் எனர்ஜினா என்னென்ன எனர்ஜி சொன்னேன், என்னென்னலாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும்? பட் சீக்கிரம் சொல்லணும். சொன்னீங்களா? ஓகே. ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட், டேட்டம் ஹெட் ஆட் பண்ணா எனக்கு வந்து என்ன கிடைக்குது? டோட்டல் எனர்ஜி கிடைக்குது. அந்த டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்ன்றது தான் வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கன்வென்ஷனல் ஃபார்ம்ல நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்குது. எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம், இதை தான் வந்து ஸ்பெசிபிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம். ஓகேவா? டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்ன்றது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கன்வென்ஷனல் ஃபார்ம்ல நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க என்ன சொல்றோம்? எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம், இதை வந்து ஸ்பெசிபிக் எனர்ஜின்னு சொல்றோம். ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த சேனல்ல ஃபுல்லாவே அந்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வேரி ஆயிட்டேலாம் இருக்கா, சேஞ்ச்லாம் ஆகாது. அந்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா ஒரே லெவல்ல அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இட் இஸ் எஸ்டிமேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம். ஸோ ஸ்பெசிபிக் எனர்ஜின்றது வந்து இட் இஸ் எஸ்டிமேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன எனர்ஜி? ஸ்பெசிபிக் எனர்ஜி. அது வந்து இட் இஸ் எஸ்டிமேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன? டேட்டம். ஓகேவா? இது வந்து பைப்ல த்ரூ அவுட் அந்த சேனல் ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஸ்பெசிபிக் எனர்ஜின்றது கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. சரி, இந்த விஷயத்த நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். அடுத்ததா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். எனர்ஜி கிரேட் லைன் ஒன்று இருக்கு, ஹைட்ராலிக் கிரேட் லைன் ஒன்று இருக்கு. ஓகேவா? எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த பிளாட் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி அண்ட் சேனல் பொசிஷன். டோட்டல் எனர்ஜிக்கும் சேனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிளாட், அதுதான் வந்து அந்த கேப், அந்த பிளாட்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் பிளாட்டட் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி அண்ட் சேனல் பொசிஷன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிராஃப்ல மார்க் பண்ணி வச்சிருப்போம். இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா எனர்ஜி கிரேட் லைன் சொல்லுவோம். இந்த கிராஃப் வந்து எதுக்குமான கிராஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜிக்கும் சேனல் பொசிஷனுக்குமான கிராஃப். ஓகேவா? அதை நம்ம ஆல்ரெடி அதுலேயே பார்த்துட்டோம். இட் கிவ்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அலாங் தி சேனல். ஸோ அந்த சேனல் ஃபுல்லா எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றது இந்த கிராஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிற கிராஃபை வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த பிளாட்டை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எனர்ஜி கிரேட் லைன் என்றது நத்திங் பட் இட் இஸ் a graph plotted between total energy and channel position. டோட்டல் எனர்ஜிக்கும் சேனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற கிராஃபை தான் வந்து அந்த பிளாட்டட் ரீஜனை தான் நம்ம வந்து எனர்ஜி கிரேட் லைன் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இதுல அந்த த்ரூ அவுட் அந்த சேனல்ல எனர்ஜி எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த கிராஃப் சொல்றதுனால இது வந்து எனர்ஜி கிரேட் லைன். ஓகேவா? அந்த பிளாட் வந்து எனர்ஜி கிரேட் லைன் சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் கிரேட் லைன் ஒன்று இருக்கு. ஹைட்ராலிக் கிரேட் லைன் அப்படின்றது என்னன்னா, இதுவுமே வந்து இட் இஸ் பிளாட்டட் இன் பிட்வீன் பிசோமெட்ரிக் ஹெட்டுக்கும் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி பைப். இந்த சேஞ்ச் சொல்றது தான் வந்து ஹைட்ராலிக் கிரேட் லைன். The change in piezometric head per unit length of the pipe. The change in
piezometric head per unit length of the pipe. இதை தான் வந்து நம்ம ஹைட்ராலிக் கிரேட் லைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்றது என்னன்னா டோட்டல் ஹெட் வேரி ஆகிறத காமிக்கிறது. It shows the variation of the total head. Total head வேரி ஆகிறத காமிக்கிறது வந்து எனர்ஜி கிரேட் லைன். இதே piezometric head வேரியேஷனை காமிக்கிறது ஹைட்ராலிக் கிரேட் லைன். அவ்வளவுதான். ஓகேவா? piezometric head per unit length of the pipe அந்த சேஞ்சஸ் சொல்றது தான் ஹைட்ராலிக் கிரேட் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஹைட்ராலிக் கிரேட் லைன் வந்து எதை நம்மளுக்கு காமிக்குது, என்ன வேரியேஷன்ஸை காமிக்குது அப்படின்னா piezometric headனுடைய வேரியேஷன்ஸை டினோட் பண்ணுது. இதே வந்து எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்றது என்ன டினோட் பண்ணுது, டோட்டல் ஹெட்னுடைய வேரியேஷன்ஸை டினோட் பண்ணுது. piezometric head டினோட் பண்றது எது அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேட் லைன். அதுக்கப்புறம் எனர்ஜி கிரேட் லைன்ன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டோட்டல் ஹெட்னுடைய வேரியேஷன்ஸை டினோட் பண்ணுது. ஓகே, சூப்பர். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் இஸ் சேனல். இது வந்து நீங்க படிக்கும் போதே சிவில்ல படிக்கும் போதே மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்லாம் வந்து ப்ராப்ளம்ல வந்து ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க இல்லையா? இந்த மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். A channel is said to be most economical. எப்போ வந்து ஒரு சேனலை வந்து நீங்க மோஸ்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னா if it gives maximum discharge for a given cross sectional area and bed shape. ஓகேவா? பெட் ஸ்லோப்பு. ஸோ வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுக்குது பார்த்தீங்களா பெட் ஸ்லோப்பில், அதை தான் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் எப்படி கொடுக்கும்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கொடுக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ மினிமம் வெட்டட் பெராமீட்டர். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருக்கும், வெட்டட் பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், மினிமமாக இருக்கும். இட் இன்வால்வ்ஸ் லெஸ்ஸர் எஸ்கவேஷன் ஃபார் தி டிசைன்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். லெஸ்ஸர் எஸ்கவேஷன் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் சேனலுக்கு தேவைப்படும். ரொம்ப எஸ்கவேட்லாம் பண்ணதால. ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன்ன்றது வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னோம்னா அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருக்கணும். கொடுத்துருக்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாலே கொடுத்துருக்கிற பெட் ஸ்லோப்லேயே வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வெட்டட் பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். அதுக்கப்புறம் லெஸ்ஸர் எஸ்கவேஷன் தான் இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் போது அந்த சேனலை வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஹைட்ராலிக் ரேடியஸ் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு தி ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது நான் வந்து இப்போ ரெக்டாங்குலர் சேனலுக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் என்னன்னு சொல்றேன். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஃபார் த ரெக்டாங்குலர் சேனல் என்னது, ஹைட்ராலிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ, ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2. அதே வந்து ட்ரபிசாய்டலுக்கு செக்ஷனுக்கு கேட்டாங்கன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் கேபிட்டல் D இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் d/2. ஓகேவா? கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு d/2 அப்படின்னா அது வந்து ரெக்டாங்குலர் சேனலுக்கான மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஃபார் த ரெக்டாங்குலர் சேனல். இதே கேபிட்டல் D இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் d/2 அப்படின்றது வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் ய ட்ரபிசாய்டல் சேனல். இதே வந்து ஃபார் ட்ரையாங்குலர் சேனல், ட்ரையாங்கிள்னாலே ஆங்கிள் சொல்லணும் அதில். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிளுக்கு வந்து என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்லோப்பிங் சைடு வந்து இட் இஸ் பிளேஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி வித் தி வெர்டிகல். அதிகமாக பார்த்துக்கோங்க. 45 டிகிரி வித் வெர்டிகல். எந்த ஸ்லோப்பிங் சைடு, அந்த ஸ்லோப்பிங் சைடு இருக்கும்ல ட்ரையாங்குலர் செக்ஷன்னா கண்டிப்பா ஸ்லோப்பிங் சைடு இருக்கும். அந்த ஸ்லோப்பிங் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிளேஸ்ட் அட் an angle of 45 டிகிரி வித் தி வெர்டிகலுக்கு 45 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிஸ்சார்ஜ் த்ரூ த சேனல் ஆஃப் a rectangular section. இப்போ வந்து நான் டிஸ்சார்ஜ் பத்தி சொல்றேன். டிஸ்சார்ஜ் த்ரூ a channel of rectangular section is எப்போ மேக்சிமமா இருக்கும் ரெக்டாங்குலர் செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் வந்து எப்போ மேக்சிமமா இருக்கும்னா அதனுடைய பிரெத் வந்து இஸ் ட்வைஸ் தி டெப்தா இருக்கும் போது. டெப்த்தை வந்து 2 டைம்ஸ் பண்ணா அதனுடைய பிரெத் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கேபிட்டல் B இஸ் ஈக்குவல் டு 2 into D. அந்த அளவுக்கு அதனுடைய பிரெத் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா டிஸ்சார்ஜும் மேக்சிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ B இஸ் ஈக்குவல் டு 2D போது அந்த கண்டிஷன்ல ரெக்டாங்குலர் செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் த்ரூ a channel of trapezoidal செக்ஷனுக்கு வந்து எப்ப மேக்ஸிமமா இருக்கும், trapezoidal செக்ஷனுக்கு வந்து எப்ப மேக்ஸிமமா இருக்குமா அந்த ஸ்லோப்பிங் சைடு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த வித் ஆஃப் தி டாப். ஸ்லோப்பிங் சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப்பிங் சைடு இருக்குல்ல trapezoidal ஒரு சைடு ஸ்லோப்பிங்கா இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஸோ அந்த ஸ்லோப்பிங் சைடு வந்து இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆஃப் த வித் ஆஃப் தி டாப். டாப் வித்துக்கு ஆஃபா இருக்கும் பட்சத்துல இப்படி இருக்குமா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த ஸ்லோப்பிங் சைடு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் தி வித் ஆஃப் தி டாப். டாப் வித்துக்கு ஆஃபா இருக்கும் போது அந்த சேனல் வந்து டிஸ்சார்ஜ் மேக்ஸிமா இருக்கும் ட்ரபிசாய்டல் செக்ஷன்ல. அப்பதான் வந்து டிஸ்சார்ஜ் மேக்ஸிமா இருக்கும். இதே டிஸ்சார்ஜ் த்ரூ a channel of circular section வந்து எப்ப மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னோம்னா when the depth of the water is equal to 0.95 times the diameter of the circular channel. சர்க்குலர் சேனலுடைய டயாக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கணும் டெப்த் ஆஃப் த வாட்டரு?
வாட்டருடைய டெப்த் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0.95 டைம்ஸ் தி டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் சேனலா இருக்கு அப்படின்னா அப்ப சர்க்குலர் செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ ட்ரபிசாய்டல் செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னு பார்த்துட்டோம். ரெக்டாங்குலர் செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் வந்து ரெக்டாங்குலருக்கு எப்படி இருக்கணும், ட்ரையாங்குலருக்கு எப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நான் கொஸ்டின் கேட்க போறேன், உங்களுக்கு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா the velocity through a channel of circular section is maximum. இப்போ வெலாசிட்டியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனை பார்த்துட்டோம், டிஸ்சார்ஜை பார்த்துட்டோம். இப்போ நான் வெலாசிட்டியை சொல்லிட்டு இருக்கேன். வெலாசிட்டி த்ரூ a channel of circular section, சர்க்குலர் செக்ஷனுக்கு வெலாசிட்டி வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா depth of the water is equal to 0.81 times the diameter of the circular channel. velocity வந்து பாத்துக்கோங்க 0.81 times the diameter of the circular channel. ஓகேவா? டிஸ்சார்ஜுக்கு எத்தனை டைம்ஸ்? 0.95 டைம்ஸ் தி டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் சேனல். சூப்பர், வெரி குட். அப்புறம் பாருங்க, டெப்த் ஆஃப் தி வாட்டர் இன் அ சேனல் கரஸ்பாண்டிங் டு மெயின் மினிமம் ஸ்பெசிபிக் எனர்ஜி, அதை தான் நம்ம வந்து கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்லுவோம். அந்த டெப்த் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்லுவோம். the depth of the water in a channel corresponding to the main minimum specific energy, அந்த பர்டிகுலர் டெப்த் தான் நீங்க என்ன டெப்த்னு சொல்வீங்க? அதை தான் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல தான், அந்த டெப்த்ல தான் வந்து மெயின் மினிமம் ஸ்பெசிபிக் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்க கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, கொஸ்டினை கேட்கறேன் பாருங்க. இப்போ சொல்லுங்க, எனர்ஜி கிரேட் லைன்ல வந்து என்ன வேரியேஷன்ஸ் அது காட்டும்? எனர்ஜி கிரேட் லைன் வந்து என்ன வேரியேஷன்ஸா காட்டும்? இட் ஷோஸ் தி வேரியேஷன் ஆஃப் வாட்? சொன்னீங்களா கரெக்டான ஆன்சரை? எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்றது வந்து என்ன வேரியேஷன்ஸை காட்டுது? வெரி குட், வெரி குட். டோட்டல் ஹெட் வேரியேஷன்ஸை காட்டுது. வெரி குட். சரி, பீசோமெட்ரிக் ஹெட் வேரியேஷன்ஸை காட்டுற லைன் வந்து என்ன லைன்? அதை சொல்லுங்க பாப்போம். இப்போ பீசோமெட்ரிக் ஹெட் வேரியேஷன்ஸை காட்டுறது எது? அது வந்து என்ன லைன்னு சொல்லுவோம்? பீசோமெட்ரிக் ஹெட் காட்டுறது. வெரி குட், ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னு சொல்லுவோமா? சூப்பர். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன், அது வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லணும். சரியா? எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம் அப்படின்னா அது என்ன எனர்ஜி? எனர்ஜி பர் யூனிட் வெயிட் ஆஃப் தி வாட்டர் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம் அப்படின்னா அது வந்து என்ன எனர்ஜி? வெரி குட். ஸ்பெசிபிக் எனர்ஜின்னு கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் வெரி குட்னு சொல்லியிருக்கேன். தூங்கிருக்கீங்களான்றத நான் ப்ரீமியர்ல பாக்குறேன். சரி, ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து த்ரூ அவுட் அந்த சேனல் ஃபுல்லா எப்படி இருக்கும்? வேரி ஆகிட்டே இருக்குமா இல்ல கான்ஸ்டன்டா இருக்குமா? அப்படி சொல்லுங்க. ஸ்பெசிபிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி இஸ் வேரி ஆகிட்டே இருக்குமா? இஸ் constant or gets varied along throughout the channel. Is constant or varied throughout the channel. Constant இருக்குமா இல்ல வேரி ஆகுமா? Specific energy is the energy that is dashed throughout the channel. வெரி குட், கரெக்டான ஆன்சர் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி சேனல். ஓகே, இப்போ பாருங்க, மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன்ல கொஸ்டின் கேட்க போறேன், நல்லா கவனிங்க. எப்ப வந்து ஒரு செக்ஷன் வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல்னு சொல்லுவோம்? நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். பட்னு ஷார்ட்ல சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம், ஹிண்ட் மாதிரி சொல்லுங்க பாப்போம். நான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் வந்து ஒரு சேனலை வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் சொல்லணும் அப்படின்னோம்னா ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். அதை எனக்கு ஷார்ட்டா சொன்னா கூட பரவாயில்ல, டக்குன்னு ஹிண்ட் மாதிரி சொல்லி விடுங்க பாப்போம். 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு ஸ்பீடா டைப் பண்றீங்களோ டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, சொல்லட்டுமா? அதனுடைய மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருக்கணும். கொடுத்துருக்க கிராஸ் செக்ஷனல் ஏரியாலேயே கொடுத்துருக்கிற பெட் ஸ்லோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் இருக்கணும். அதுக்கப்புறமா மினிமமான வெட்டட் பெரிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறமா எஸ்கவேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அடுத்த கொஸ்டின் நான் கேட்க போறேன். டிஸ்சார்ஜ் த்ரூ எ சேனல் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? ரெக்டாங்குலர் செக்ஷனுடைய டிஸ்சார்ஜ் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பைப்புல வந்து டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கணும்னா பைப்பு வந்து பெருசா இருக்கணும்ல. எது பெருசா இருக்கணும்? எதை விட எத்தனை டைம்ஸ் பெருசா இருக்கணும்? அப்படி யோசிச்சு சொன்னா போதும்.
தண்ணி வெளியேற்றம் தானே டிஸ்சார்ஜ். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா பைப்பு பெருசா இருக்கணும். பைப்பில் இன்னும் பெருசா இருக்கணும், எதை விட எவ்வளோ டைம்ஸ் பெருசா இருக்கணும். ஸோ அதனுடைய பிரெத் வந்து ட்வைஸ் த டெப்தா இருக்கும்போது உனக்கு வந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஓகே சூப்பர் சார். இப்போ பாருங்க அடுத்ததாக ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இது வந்து நான் என்ன சேனல்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஆன்சரை நான் சொல்லிடுவேன், அது என்ன சேனல்னு சொல்லணும். சரியா? ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னா அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் வாட் சேனல்? என்ன சேனலுக்கு? ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி பை 2 அப்படின்றது வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் வாட் சேனல்? என்ன சேனலுக்கு? ஸோ கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து ட்ரப்பிசோய்டல் சேனலுக்கு. ஓகேவா? சரி, மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் தி ரெக்டாங்குலர் சேனலுக்கு என்னது? இதில் வந்து எப்படி இருக்கும்? இதில் வந்து எது எதுக்கு பாதியா இருக்கும்? ரெக்டாங்குலர் சேனலுக்கு ஸோ ஹைட்ராலிக் ரேடியஸ் ஷுட் பி ஈக்குவல் டு தி ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே சூப்பர். இப்போ பாருங்க மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் தி ட்ரையாங்குலர் சேனலுக்கு. ட்ரையாங்குலர் சேனலுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லட்டா? நான் ஆன்சர் சொல்லிட்டா? which has its sloping sides at an angle of 45 degree with the vertical. verticalன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பண்ணீங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த क्वेश्चन சொல்லுங்க. சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? சர்க்குலர் செக்ஷனுக்கு டிஸ்சார்ஜ் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? டெப்த் ஆஃப் த வாட்டர் வந்து எத்தனை டைம்ஸ்? 0.95 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்குலர் சேனல். வெரி குட். இப்போ பாருங்க ஒரு क्वेश्चन கேட்கிறேன். டிஸ்சார்ஜ் த்ரூ எ சேனல் ஆஃப் ட்ரப்பிசாய்டல் செக்ஷன் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? ட்ரப்பிசாய்டல் செக்ஷனுடைய டிஸ்சார்ஜ் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? ட்ரப்பிசாய்டல் செக்ஷன் உடைய டிஸ்சார்ஜ். ட்ரப்பிசாய்டல் உங்களுக்கு அந்த ஷேப் ஞாபகம் வந்துடணும். அந்த ஷேப்பை வச்சு நான் சொன்னதை ஞாபகம் வரணும். சொல்லிட்டீங்களா? ஸ்லோப்பிங் சைடு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் தி வித் ஆஃப் தி டாப். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நான் ஒரு क्वेश्चन படிப்பேன், அது வந்து எதுக்கான ஆன்சர்னு கரெக்டா சொல்லணும். the depth of the water in a channel corresponding to the main minimum specific energy is known as what? the depth of water in a channel corresponding to the main minimum specific energy அப்படின்னா அந்த டெப்த் வந்து என்ன டெப்த்? ஓகே கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரிட்டிக்கல் டெப்த். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சர்க்குலர் செக்ஷனுடைய வெலாசிட்டி வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? சர்க்குலர் செக்ஷனுடைய வெலாசிட்டி வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? எத்தனை டைம்ஸ்? டெப்த் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு D is equal to 0.81 times dia of circular channel. ஓகேவா முடிஞ்சிருச்சா? ஓகே இப்போ நம்ம திருப்பி அடுத்த கொஞ்சம் क्वेश्चंस பார்த்து திருப்பி நடுவுல क्वेश्चन கேக்குறேன். ஓகேங்களா? if the weight of the body immersed in a fluid exceeds the buoyant force then the body will tend to move downward and it may finally sink. பிரச்சனையே கிடையாது. இதெல்லாமே உங்களுக்கு வீடியோல நான் உண்மையாலுமே நல்லாவே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் சூப்பரா. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நீங்க வந்து தண்ணிக்குள்ள இமர்ஸ் பண்றீங்க. இமர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா நீங்க எந்த கண்டெய்னர் உள்ள போட்டு அமுத்துறீங்களோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணி வந்து உங்களுக்கு வெளியில வந்துருமா? அதுதான். அப்போ அது உள்ள நம்ம அழுத்தும் போது மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் வருது பாத்தீங்களா? அந்த ஃபோர்ஸ் தான் வந்து buoyant force னு சொல்லுவோம். So if the weight of the body immersed in a fluid exceeds the buoyant force then the body will tend to move downward. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே போகும். ஃபைனலா அது வந்து தண்ணிக்குள்ள முழுகியும் போயிடும். ஃபைனலி இட் மே சிங்க். ஓகேவா? Center of the buoyancy always coincide with the centroid of the volume of fluid displaced. So அந்த buoyant force தான் ரிலீஸ் ஆகுது நம்ம பார்த்தோம். center of the buoyancy வந்து centroid of the volume of fluid displaced ஆச்சு பாத்தீங்களா? வெளியில வந்துச்சு பாத்தீங்களா? அதோட எப்பவுமே கோயின்சைட் ஆயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. buoyancy, center of buoyancy always coincide with the centroid of the volume of fluid displaced. So volume of fluid displaced உடைய centroid ஓட கோயின்சைட் ஆயிருக்கும். அடுத்ததா buoyant force ஒன்னும் இல்ல, நான் திருப்பி அதே தான் சொல்லியிருப்பேன் இங்க. when a body is immersed in a fluid and upward force is exerted by the fluid on the body, அதுதான் வந்து நம்ம buoyancy force சொல்றோம். இல்லைன்னா வந்து force of buoyancy அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த upward force வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நீங்க வந்து அது உள்ள பிரஸ் பண்ணும் போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் fluid வந்து வெளியில வந்துச்சோ அதுக்கு இது வந்து ஈக்குவலா இருக்கும்.
ஓகேவா, இதை வந்து நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் பயோஎன்சின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சிருந்தோம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த பயோஎன்சியும் சென்ட்ராய்ட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டும் வந்து எப்பவுமே கோயின்சைட் ஆயிருக்கும்னு படிச்சோம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, த பாயிண்ட் த்ரூ விச் தி ஃபோர்ஸ் ஆஃப் பயோஎன்சி இஸ் சப்போஸ்ட் டு ஆக்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தானே அந்த பயோஎன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் நீங்க வந்து சென்டர் ஆஃப் பயோஎன்சின்னு சொல்வீங்க. அந்த பயோஎன்சி சென்டரும் சென்ட்ராய்ட் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டும் வந்து ஆல்வேஸ் கோயின்சைட் ஆகும். சோ இது விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு பயோஎன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்க்கு பேர் தான் சென்டர் ஆஃப் பயோஎன்சி. When a body floating in a liquid is displaced slightly, it oscillates about metacenter. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட வச்சுதான் இப்ப பாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிக்விட் மேல இருக்கு, இல்ல ஸ்லைட்டா மூவ் ஆகுது, ஆசிலேட் ஆகுது அப்படின்னா ஒரு மைய பாயிண்ட் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மைய பாயிண்ட் வச்சுதான் அது மூவ் ஆகுறதா இருக்கட்டும், ஷேக் ஆகுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நடக்குது. அந்த பாயிண்ட் தான் நம்ம மெட்டாசென்ட்ரிக் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரியா? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஈல் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்ன்றது என்னன்னா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயோஎன்சி. இதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு சொல்லுவோம். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை வந்து கேபிட்டல் எம்னு சொல்லுவாங்க. சோ இட் இஸ் a small value of angle of yield is the distance between center of gravity க்கும் G க்கும் capital G க்கும் and center of buoyancy க்கும் B க்கும். ஓகேவா? சோ இந்த கேப், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन இது, நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் மெட்டாசென்டர்னா என்ன? ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட மையமா வச்சுதான் அந்த பாடி வந்து ஆசிலேட் ஆகும், இல்ல மூவ் ஆகும், டிஸ்பிளேஸ் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா மெட்டாசென்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சுதான் அந்த பாடி வந்து டில்ட் கூட ஆகும். சப்போஸ் ஒரு ஆங்கிள் டில்ட் ஆகுது அப்படின்னாலுமே அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு தானே ஆகுது. அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து மெட்டாசென்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்ன்றது என்ன படிச்சோம்? மெட்டாசென்டர் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு பார்த்தோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் சென்டர் ஆஃப் பயோஎன்சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெட்டாசென்டர் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஹைட் டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, the point in the immersed body through which the resultant pressure of the liquid may be taken to act is known as center of pressure. எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் பிரஷர் வந்து ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேரு சென்டர் ஆஃப் பிரஷர். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரிசல்டன்ட் பிரஷர் வந்து எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? the position of center of pressure on the plane surface immersed vertically in a static mass of the fluid is always எங்க இருக்கும் அப்படின்னா below the centroid of area. சென்ட்ராய்ட் ஆஃப் ஏரியாவுக்கு கீழே தான் இருக்கும். எதனுடைய பொசிஷன்? சென்டர் ஆஃப் பிரஷருடைய பொசிஷன். சென்டர் ஆஃப் பிரஷர்னா என்னது? the point at which the resultant pressure act. ஓகேவா? நல்லா லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் பிரஷர் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்டர் ஆஃப் பிரஷருடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ராய்ட் ஆஃப் த ஏரியாவுக்கு பிலோல இருக்கும். சென்ட்ராய்ட் ஆஃப் பிரஷர்ன்றது வந்து இட் ஆல்வேஸ் லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே தான் எப்பவுமே சென்டர் ஆஃப் பிரஷர் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ராய்ட் ஆஃப் த ஏரியாவுக்கும் கீழே தான் இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் கீழே தான் இருக்கும். சென்டர் ஆஃப் பிரஷர் எதுக்கெல்லாம் கீழே இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. சென்ட்ராய்ட் ஆஃப் த ஏரியா, சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி ரெண்டுத்துக்குமே கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, இந்த நீங்க வந்து இந்த ஷேப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன, சென்டர் ஆஃப் பிரஷர் என்ன, இதை வந்து நீங்க பாத்துக்கணும் கண்டிப்பா. ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு என்ன, ட்ரபிசாய்டல் ஷேப்புக்கு என்ன, ட்ரையாங்கிளுக்கு ஷேப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் பிரஷருக்கான ஃபார்முலாஸ் பாத்துக்கணும். இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து ஃபார்முலாவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஃபார்முலாஸை நீங்க நல்லா பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பாருங்க. a floating body is said to be in a state of stable equilibrium. ஒரு floating body மிதக்கிற ஒரு ஆப்ஜெக்ட ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னு எப்ப சொல்வீங்க அப்படின்னா அதனுடைய மெட்டா சென்டர் வந்து when it is above the center of gravity. சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருக்கு, மெட்டா சென்டர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருக்கு அப்படின்னா அப்ப அந்த floating body வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல மெட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஃப்ளோட்டிங் பாடி வந்து ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததான ஒரு क्वेश्चन பாருங்க. when a body is immersed wholly or partially in a liquid, it is lifted up by a force. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தோம்? சீக்கிரமா சொல்லுங்க பாப்போம். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ்னு பார்த்தோம் நம்ம? when a body is immersed wholly or partially in a liquid, it is lifted up by a force that is அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன ஃபோர்ஸ்னு கேட்டேன்.
பயோயன்ட் ஃபோர்ஸா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதோ அந்த வால்யூம் அந்த வெயிட்டுக்கு வந்து அது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இந்த பிரின்சிபல் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பயோயன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, பிரச்சனை இல்லைல்ல. நெக்ஸ்ட் பாருங்க. சரி, இப்போ வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எப்போ சொன்னா when மெட்டா சென்டர் இஸ் above the center of gravity இருந்ததுன்னா ஸ்டேபிள்னு பார்த்துட்டோம். அப்போ மற்ற கண்டிஷன்லாம் எப்படி எப்படின்னு பார்த்துடலாம். அன்ஸ்டேபிள் என்னன்னா இந்த மெட்டா சென்டர் இஸ் below the center of gravity இருக்குன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதே வந்து இந்த மெட்டா சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ ஃப்ளோட்டிங் பாடியில ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்களா. ஒரு ஃப்ளோட்டிங் பாடி வந்து எப்போ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா அதனுடைய மெட்டா சென்டர் வந்து இட் இஸ் அபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதே அந்த ஃப்ளோட்டிங் பாடியினுடைய மெட்டா சென்டர் வந்து பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்குன்னா அன்ஸ்டேபிள். வென் மெட்டா சென்டர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆயிருக்குன்னா அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இதே வந்து உள்ள சப்மர்ஜ் ஆன பாடிக்கு ஃப்ளோட்டிங் பாடிக்கு நீங்க ஸ்டேபிள் என்ன அன்ஸ்டேபிள் என்ன நியூட்ரல் என்னன்னு பாத்துட்டீங்க. அதே மாதிரி சப்மர்ஜ் ஆயிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேபிள் எப்போ அப்படின்னா when it is buoyant சென்டர் ஆஃப் buoyancy இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருந்தது. அது மெட்டா சென்டரை வச்சு பாத்தீங்க. எது ஃப்ளோட்டிங் பாடிக்கு மெட்டா சென்டரை வச்சு பாத்தீங்க. சப்மர்ஜ் ஆன பாடிக்கு வந்து சென்டர் ஆஃப் பயோயன்சி வச்சு பாக்குறீங்க. ஓகேவா, சோ சென்டர் ஆஃப் பயோயன்சி வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேல இருந்ததுன்னா ஸ்டேபிள், கீழே இருந்ததுன்னா அன்ஸ்டேபிள், கோயின்சைட் ஆயிருந்ததுன்னா நியூட்ரல். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. ஸோ வந்து சென்டர் ஆஃப் பயோயன்சி வந்து சப்மர்ஜ்டு பாடிக்கு யூஸ் பண்றது, மெட்டா சென்டர்ன்றது ஃப்ளோட்டிங் பாடியை வச்சு ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்றத பார்த்துட்டோம். ஃப்ரூட் நம்பர் இந்த வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். அதுல ஃப்ரூட் நம்பரை வந்து ஃப்ரூட் நம்பர் ஃபார் ஃப்ளோ இன் சேனல் செக்ஷன் இஸ் 1 அப்படின்னா அப்போ அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரூட் நம்பர் வேல்யூ வந்து 1 அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது ஃப்ரூட் நம்பர் வேல்யூ 1 அப்படின்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஃப்ளோ. லெஸ் தேன் 1னா சப், கிரேட்டர் தேன் 1னா சூப்பர். அவ்வளவுதான். இது வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது, பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு 1 என்னும் போது கிரிட்டிக்கல் ஃப்ளோ, லெஸ் தேன் 1 என்னும் போது சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, கிரேட்டர் தேன் 1 அப்படின்னும் போது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. இது வந்து ஃப்ரூட் நம்பருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சூப்பர். ஃப்ரூட் நம்பர்ன்றது வந்து எதுக்காக பண்றது அப்படின்னா அது வந்து எந்த டேர்ம்ல வந்து இந்த ஃப்ரூட் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த இடத்துலலாம் கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கோ அங்க வந்து ஃப்ரூட் நம்பர் கண்டுபிடிப்பாங்க, டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஃப்ரூட் நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸுமே பார்த்துக்கோங்க, சிக்னிஃபிகன்ஸுமே பார்த்துக்கோங்க. ஃப்ரூட் நம்பர் வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா the place where the gravity force வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கிற கண்டிஷன்ஸ்ல ஃப்ரூட் நம்பர்ஸை வந்து ஜென்ரலா அப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளோ வந்து நம்ம எப்போ சூப்பர் சோனிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய மேக் நம்பர் வந்து 1 and 6க்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பர் சோனிக். ஸோ மேக் நம்பரை வச்சு பார்க்கும்போது சூப்பர் சோனிக், சோனிக் அப்படிலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்துடலாம். மேக் நம்பர் அப்படின்றது வந்து இந்த ஸ்லைடை எனக்கு தெரிஞ்சு நான் லைட்டாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா. மேக் நம்பருடைய வேல்யூ லெஸ் தேன் 1னா சப்சோனிக், ஈக்குவல் டு 1னா சோனிக், 1 to 6க்குள்ள இருக்குன்னா சூப்பர் சோனிக், கிரேட்டர் தேன் 6னா ஹைப்பர் சோனிக் ஃப்ளோ. அவ்வளோதான். ஸோ மேக் நம்பரை வச்சு டைப் ஆஃப் ஃப்ளோ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 1னா சப்சோனிக், 1னா சோனிக், 1 to 6னா சூப்பர் சோனிக், கிரேட்டர் தேன் 6 அப்படின்னா ஹைப்பர் சோனிக். ஸோ மேக் நம்பரை வச்சு டைப் ஆஃப் ஃப்ளோ என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தாச்சு. Most economical section for the rectangular channel is one in which hydraulic mean depth or hydraulic radius is equal to half of the depth. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, which geometric parameter determines the efficiency of the channel. ஒரு சேனலுடைய எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ற அந்த பாராமீட்டர் எது அப்படின்னா அந்த ஹைட்ராலிக் ரேடியஸ் தான். ஸோ பார்ப்போமா, which geometric parameter determines the efficiency of the channel. ஸோ சேனலுடைய எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ற அந்த பெரிய பாராமீட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரேடியஸ் தான். ஏன் வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ் தான் வந்து ஒரு சேனலுடைய எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா கேபிட்டல் R இஸ் ஈக்குவல் டு A/P. ஏன்றது ஏரியா, Pன்றது பெரிமீட்டர். உங்களுக்கு வந்து Rன்ற அந்த ஹைட்ராலிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் பெரிமீட்டர் குறையும். ஓகேங்களா, பெரிமீட்டர் குறைஞ்சிது அப்படின்னா சேனலுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் சேனல் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஹைட்ராலிக் ரேடியஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரியா. ஸோ விச் ஜியோமெட்ரிக் பேராமீட்டர் டிட்டர்மைன்ஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி சேனல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ராலிக் ரேடியஸ்னு மறக்காம ஆன்சர் பண்ணிடுவீங்களா. R அதிகமாக இருக்கும் பட்சத்தில் P கம்மியாக இருக்கும், P கம்மியாக இருக்கும் பட்சத்தில் சேனல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
சரி, ஹைட்ராலிக் ரேடியஸ் வந்து A/P இப்படி உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி ஹைட்ராலிக் ரேடியஸை கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா டாப் வித் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ A/T போட்டு ஹைட்ராலிக் டெப்த்தை கண்டுபிடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது வந்து டெப்த் பை வித்து. ஸோ டெப்த் கொடுத்தாச்சு, வித்து கொடுத்தாச்சு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ தெரிஞ்சிடும். ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது டெப்த் பை வித். இதை கூட நான் கேட்பேன், இதை கூட கொஷனில் கேட்பேன், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், an opening in the side of the tank or a vessel, ஒரு டேங்காக இருக்கட்டும் ஒரு வெசலாக இருக்கட்டும், ஓப்பனிங் இருக்கும் பார்த்தீங்களா, such that the liquid surface with the tank is below. லிக்விட்னுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் கீழக்கா இருக்கும், அந்த டாப் பேஜை விட கொஞ்சம் கீழே இருக்கும்ல, இதை தான் வந்து நம்ம நாட்ச்னு சொல்கிறோம். which notch is preferred for measuring the low discharge. லோ டிஸ்சார்ஜாக இருக்கும் போது எந்த நாட்ச் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிஸ்சார்ஜ்க்கு வந்து ட்ரையாங்குலர் நாட்ச் தான். ஸோ ட்ரையாங்குலர் நாட்ச் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் மெஷரிங் தி லோ டிஸ்சார்ஜ். லோ டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த நாட்ச் ப்ரிஃபரபுளாக இருக்கும்னா ட்ரையாங்குலர் நாட்ச் தான் ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். இந்த ப்ரெஷர் லெஸ் தேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வேக்யூம் ப்ரெஷர்னு சொல்லலாம், சக்ஷன் ப்ரெஷர், நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ப்ரெஷர் விச் இஸ் லெஸ் தேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா அதை வந்து நம்ம வேக்யூம் ப்ரெஷர், சக்ஷன் ப்ரெஷர், நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்சல்யூட் ப்ரெஷர் இன் த ஃப்ளோ சிஸ்டம் மே பி அபோவ் ஆர் ஈக்குவல் டு தி லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதே அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாகவும் இருக்கும், அதுக்கு மேலேயாகவும் இருக்கும். ஆனால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கிற ப்ரெஷரை வேக்யூம் ப்ரெஷர், சக்ஷன் ப்ரெஷர், நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவீங்க. இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ரெஷரையோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ப்ரெஷரையும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது என்னது, காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அந்த காஜ் ப்ரெஷர்ன்றது ஜீரோவாக இருந்ததுன்னா லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் அப்சல்யூட் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கொஷனை பார்த்துக்கணும். அட் சி லெவல் த வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் க்ளோஸ் டு, இது மீட்டரில் கேட்டாங்கன்னா 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர் காலம், பாஸ்கலில் கேட்டாங்கன்னா 1.01 இன்டூ 10⁵ சொல்லணும், பாரில் கேட்டால் 1 பார், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் கேட்டாங்கன்னா 76. தயவு செஞ்சு இந்த வேல்யூவை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்னது, அட் சி லெவல் த வேல்யூ ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கேட்கும் போது 10.33, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் கேட்கும் போது 76, பாரில் கேட்டால் 1, பாஸ்கலில் கேட்டால் 1.01 இன்டூ 10⁵. ஞாபகத்தில் வச்சாச்சா, எழுதியாச்சா, பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் தள்ளட்டா. இப்போ கொஷின் கேட்க போகிறேன். இப்போ பாருங்க, இப்போவும் சில கொஷின்ஸ் இருக்கு. when a body floating in a liquid is displaced slightly it oscillates about என்ன, when a body floating in a liquid is displaced slightly இல்ல oscillate ஆகுது, எதை வச்சு oscillate ஆகும், எதை வச்சு float ஆகும், displace ஆகும், சொன்னீங்களா ஆன்சரை? ஸோ த கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா சென்டர். வெரி குட், வெரி குட். கண்டிப்பாக யாராச்சும் சொல்லியிருப்பீங்க, அதனால நான் முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, சென்டர் ஆஃப் பயோஎன்சின்றது வந்து ஆல்வேஸ் கோயின்சைட் வித் எதோட கோயின்சைட் ஆகும், சென்டர் ஆஃப் பயோஎன்சி will always coincide with the எதோட கோயின்சைட் ஆகிருக்கும், கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்கல்ல, அதாவது சென்ட்ராய்டு ஆஃப் தி வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதனுடைய சென்ட்ராய்டுக்கு இது எப்பவுமே கோயின்சைட் ஆயிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு நான் நிறைய தடவை கேட்டுட்டேன், அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபயரா டக் 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 நிறைய பேர் ஆன்சர் பண்ணணும். சரியா? இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த வெயிட் ஆஃப் தி பாடி immersed in a fluid exceeds the buoyant force, அதுவும் நான் சொல்லிடுறேன், then the body will tend to move. எங்க போவோம், பயோயன்ட் ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த பாடி, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஓகேவா? சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக இது வந்து மூவ் டவுன்வர்ட், ஃபைனலாக அது என்ன ஆகும், சிங்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிருங்க, த பாயிண்ட் த்ரூ விச் தி ஃபோர்ஸ் ஆஃப் பயோஎன்சி இஸ் சப்போஸ்ட் டு ஆக்ட். அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட், த பாயிண்ட் த்ரூ விச் த ஃபோர்ஸ் ஆஃப் பயோஎன்சி இஸ் சப்போஸ்ட் டு ஆக்ட். பயோஎன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற அந்த பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட்னு சொன்னேன், சென்டர் ஆஃப் பயோஎன்சி. ஓகேவா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டா சென்டர்னா என்னது, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டேன்ல.
ஸோ எந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு ஆசிலேட் ஆகுதோ டில்ட் ஆகுதோ அதுதான். ஓகே சூப்பர். இப்போ பாருங்க, நான் கேட்குற கொஸ்டினை நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுவோம் சரியா. கண்டிஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் ஆஃப் அ சப்மர்ஜ்டு பாடி. அப்போ அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னா என்ன? ஃபார் அ சப்மர்ஜ்டு பாடிக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் எப்போ வரும், எப்போ நடக்கும்? ஃபார் அ சப்மர்ஜ்டு பாடிக்கு அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் கண்டிப்பா இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். இதே வந்து ஃபார் a floating பாடிக்கு ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்ன்றது எப்போ வரும்? ஃபார் a floating பாடிக்கு ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் எப்போ நடக்கும் சொல்லியாச்சா? ஃப்ரூட் நம்பருடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா அது என்ன ஃப்ளோ? ஃப்ரூட் நம்பருடைய வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன ஃப்ளோ? நம்பர் வந்து எந்த இடத்துல அதிகமா அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஜெனரலா ஃப்ரூட் நம்பர் வந்து எந்த இடத்துல அதிகமா யூஸ் ஆகுது, எந்த இடத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ப்ரிடாமினென்ட்டா இருக்கோ அந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சரி ஓகே. ஒரு ஃப்ளோ வந்து நம்ம சூப்பர் சோனிக் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு ஃப்ளோ வந்து நம்ம சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்லுவோம்? ஓகே, அடுத்த क्वेश्चन கேட்க போறேன். the most economical section of the rectangular channelல என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரெண்டுமே நீங்க தான் சொல்லணும். most economical section of a rectangular channelல சொல்லிட்டீங்களா? இப்ப வந்து நான் அடுத்த क्वेश्चन கேட்க போறேன். அதாவது which geometric parameter determines the efficiency of the channel? சேனலுடைய எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்ற அந்த ஜியோமெட்ரிக் பாராமீட்டர் என்னது? சரி ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन கேட்குறேன். ஹைட்ராலிக் ரேடியஸை வந்து R is equal to A by P ன்னு சொல்கிறோம். இதில் வந்து R இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் என்ன டிக்ரீஸ் ஆகும்? ஓகே, P டிக்ரீஸ் ஆகும். P டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? P டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எஃபிஷியன்சி அதிகமாகும். ஓகே சூப்பர். சரி, லோ டிஸ்சார்ஜ் அப்போ லோ டிஸ்சார்ஜை மெஷர் பண்றதுக்கு எந்த நாட்ச் வந்து ஹைலி ப்ரிஃபரபிள்? லோ டிஸ்சார்ஜை மெஷர் பண்றதுக்கு எந்த நாட்ச் வந்து ஹைலி ப்ரிஃபரபிள்? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ட்ரையாங்குலர் நாட்ச். ஓகே சூப்பர். சரி, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியா இருக்கிற ப்ரெஷரு எப்படிலாம் சொல்லுவாங்க? அந்த 3 டேர்மையும் சொல்லுங்க எனக்கு. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியா இருக்கிற ப்ரெஷரை என்னெல்லாம் சொல்லுவாங்க சொல்லிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு எப்படி இருக்கும்? லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட எப்படி இருக்கும்? கரெக்டா சொல்லணும். ஒரு டேர்ம்லாம் சொல்லக்கூடாது, 2 டேர்மையும் சொல்லணும். அதில் ஸோ சொல்லிட்டீங்களா? above and ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? ஓகே சூப்பர். இப்போ அட் sea level the value of atmospheric pressure is close to மீட்டர்ல என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் சொல்லணும். மீட்டர்ல என்ன வேல்யூன்னு சொல்லுங்க. அடுத்தது மெர்க்குரிக்கு, அடுத்தது பாஸ்கலுக்கு, அடுத்தது பார்க்கு. கரெக்டா சொல்லுங்க பாப்பா, 4த்துக்குமே சொல்லுங்க எனக்கு. அட் sea level the value of atmospheric pressure is close to. ஓகே ஓகே, வெரி குட். கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு क्वेश्चंस இருக்கு. ஓகேவா, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாவே போலாமா? சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் a machine which converts kinetic எனர்ஜியை பிரஷர் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற பம்ப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இந்த வேலையை அது கேசிங் உள்ள இருக்கும் போதே செஞ்சிடும். கேசிங்குள்ள தண்ணி இருக்கும் போதே அது என்ன பண்ணிடும்?
கைனடிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும். எந்த பம்ப்? சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து என்ன டிஸ்சார்ஜுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னா, லார்ஜ் டிஸ்சார்ஜ் ஸ்மால் ஹெட் இருக்கிற ஸ்மால் ஹைட்டுக்கு இருக்கிற இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அதாவது லார்ஜ் டிஸ்சார்ஜ் ஸ்மால் ஹெட் இருக்கிற இடத்துல சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ரொம்பவே சூப்பரா சூட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எந்த பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் ஒர்க்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸ் ஃப்ளோ. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸ் ஃப்ளோ பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஒர்க் ஆகுது. ஓகேவா? மோஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட், இதை தான் வந்து வார்டெக்ஸ் மோஷன் சொல்றோம். மோஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட், அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்? வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? மோஷன் ஆஃப் ரொட்டேட்டிங் மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு நல்லா சுத்தம் பார்த்தீங்களா? அதை தான் வந்து நம்ம வார்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எந்த பிரின்சிபல்னா ஃபோர்ஸ்டு வார்டெக்ஸ் ஃப்ளோ பிரின்சிபல். அதையே நல்லா பார்த்தாச்சு. ஓகே, ஸோ மேனமெட்ரிக் ஹெட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாமே நோட்ஸ் எழுதி வச்சிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்து கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா லோ ஹெட் பம்ப் அப்படின்னும் போது அதனுடைய ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 15 மீட்டர். மீடியம் ஹெட் பம்பாக இருந்ததுன்னா அதனுடைய ஹைட் வந்து பார்க்கும்போது எந்த ஹைட்டுக்கு வந்து சூட் ஆகும்னா 15 to 40 மீட்டர். அந்த டைப் ஆஃப் பம்ப்பு மீடியம் ஹெட் பம்ப்னும் போது ரேஞ்ச் ஆஃப் ஹெட் வந்து 15 to 40. இதே ஹை ஹெட் பம்ப் வந்து எந்த இடத்துலனா மோர் தேன் 40 மீட்டர் இருக்கும் போது ஹை ஹெட் பம்ப். ஸோ டைப் ஆஃப் பம்ப் டிபெண்டிங் அப்பான் தி ஹெட் ரேஞ்சை வச்சு லோ ஹெட் பம்ப்னா அது வந்து ஹெட் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், மீடியம் ஹெட்டுக்கு என்ன ஹெட் ரேஞ்ச் இருக்கணும், அப்புறம் ஹை ஹெட் பம்புக்கு வந்து என்ன ஹெட் ரேஞ்ச் இருக்கணும். பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ வந்து பாருங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு கொடுத்தாச்சு, அதை பேஸ் பண்ணி ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ரேடியல் ஃப்ளோக்கு வந்து லோவாக இருக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட், அதாவது 10 to 80 தான் இருக்கும். இதே வந்து மிக்சட் ஃப்ளோ அப்படின்னும் போது 80 to 160 இருக்கும். ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்னும் போது 160 to 450 இருக்கும். தயவு செஞ்சு ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரேடியல் ஃப்ளோ அப்படின்னா 10 to 80, அதாவது லோ. ரேடியல் ஃப்ளோக்கு வந்து லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. மிக்சட் ஃப்ளோன்றது மீடியம், எம் ஃபார் எம்னு தெரிஞ்சிடும். ஹை, ஏ வந்து ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு 160 to 450 பார்த்துக்கோங்க. ஸோ 10 to 80, 80 to 160, 160 to 450 பார்த்தாச்சா? எஃபிஷியன்சி ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா அந்த பிளேட் எல்லாமே பெண்ட் பேக்வேர்டா பெண்டாக இருக்கும் போது சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய ஃபார்முலா பார்த்துக்கணும். NS is equal to specific speed of the centrifugal pump is equal to N root Q divided by H to the power of 3/4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்னா கேபிட்டல் D ஸ்கொயருக்கு. இதே வந்து பவர் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா 4th பவர் ஆஃப் தி டயமீட்டர் ஆஃப் இட்ஸ் இம்பெல்லர், அதாவது D⁴ டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்சார்ஜ்ன்றது D ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய டிஸ்சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D². இதே சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய பவர்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D⁴. அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய டிஸ்சார்ஜ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் n. இதே அதனுடைய டெலிவரி ஹெட்ன்றது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n². இதனுடைய பவர்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n⁻3. ஓகேவா? இது வந்து ஸ்பீடை வச்சு சொல்லும் போது டிஸ்சார்ஜ் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m. அதே மாதிரி டெலிவரி ஹெட்ன்றது ப்ரொபோஷனல் டு n², பவர்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n³. அப்படியே இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்சார்ஜ், டெலிவரி ஹெட், பவர். ஓகேவா? நெக்ஸ்ட், when a pump casing is filled with the liquid before it is started, then it is called as priming. இதெல்லாம் நம்மளே பண்ணியிருக்கோம் வீட்டில் திடீர்னு மோட்டர் ஓடலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணியை வந்து அந்த பைப் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏர்லாக் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்வை க்ளோஸ் பண்ணி மோட்டர் போட சொல்லுவோம். டக்குன்னு போட்டுருமா, அப்போ தான் வந்து மோட்டர் ஓடும். ஏன்னா அந்த டக்குன்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த வாட்டர் வந்து போய் ஸ்டிமுலேட் பண்ணி மோட்டரை ஓட வைக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம வந்து ப்ரைமிங் அப்படின்னு சொல்கிறோம். when a pump casing is filled with the liquid before it is started, அதை தான் வந்து ப்ரைமிங். எதுக்காக அப்படின்னோம்னா கேஸ் பவுண்டிங் ஏதாவது ஏர்லாக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை ரிமூவ் பண்ணிடும் இது. ஸோ இது வந்து ப்ரைம்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை வந்து நம்ம ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் கேவிடேஷன் இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் செக்ஷன் ப்ரெஷர் ஷுட் பி ஹை. கேவிடேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா சென்ட்ரிஃபியூகல் பம்பில் செக்ஷன் ப்ரெஷரை அதிகமாக வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இன் a centrifugal pump water enters the impeller radially, அப்புறம் leaves the vane axially. சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வாட்டர் வந்து ரேடியலாக உள்ளே வரும்.
லீவ்ஸ் தி வெயின்ஸ் எப்படி போகும்னா ஆக்சியலாக வெளியே போகும். ஸோ உள்ளே வரும்போது எப்படி இருக்குது, வெளியே போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. In a centrifugal pump, liquid enters the pump at the center. சென்டரில் தான் லிக்விட் வந்து என்டர் ஆகும். மல்டிஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஹை ஹெட். ஹை ஹெட் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எந்த மாதிரியான கண்டிஷனுக்கு ஹைலி சூட்டபிள்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார், சீக்கிரம் சொல்லுங்க. லார்ஜ் டிஸ்சார்ஜ் இருக்கணும், ஸ்மால் ஹெட் இருக்கணும், அதுக்கு தான் ஹைலி சூட்டபிள்னு பார்த்தோம். சரி, சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து கேசிங் உள்ளே நடக்கிற ஒரு விஷயம்னு சொன்னேன். என்ன எனர்ஜி வந்து என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது சொல்லிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லோ ஹெட் பம்ப்னா அதனுடைய ரேஞ்ச், ஹெட் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்? லோ ஹெட் பம்பா இருந்தா ஹெட் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்? லோ ஹெட் பம்பா இருந்தா ஹெட் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும்? ஹை ஹெட் பம்பா இருந்ததுன்னா ஹெட் ரேஞ்ச் மோர் தென் 40 இருக்கணும். ஓகே, ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்னா ஸ்பெசிபிக் ஸ்பீட் எவ்வளவு இருக்கணும்? ஆக்சியல் ஃப்ளோக்கு ஸ்பெசிபிக் ஸ்பீடு ஓகே. பவர் required to drive a centrifugal pump in terms of speed இல்ல சொல்லுங்க. It is directly proportional to power required to drive a centrifugal pump is directly proportional to சரி, ஓகே. கேவிடேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல எது அதிகமா இருக்கணும்? கேவிடேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல என்ன அதிகமா இருக்கணும்? வெரி குட், செக்ஷன் ப்ரெஷர் ஷுட் பி ஹை. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல வந்து லிக்விட் வந்து சென்டர்ல தான் உள்ள வரும். அதுக்கப்புறம் மல்டிஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ஹை ஹெட் ப்ரொடியூஸ் பண்ணும். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எதனால ரெசிப்ரோகேட்டிங் பம்பை விட ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ஹை ஸ்பீட் பம்ப், ரொம்ப எக்கனாமிக்கல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதுல இருக்கிற ஃப்ளோ. ஸோ அதனால வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பை விட ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு சொல்றாங்க. காமன்லி யூஸ் பண்ற ஹேண்ட் பம்ப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான் காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எப்போ சூட்டபிளா இருக்கும்னா லெஸ் டிஸ்சார்ஜுக்கும் ஹையர் ஹெட்டுக்கும் பார்க்கும்போது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நம்ம வீட்டுங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான் நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். ஓகேவா? ரெசிப்ரோகேட்டிங் பம்பை வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிப்ரோகேட்டிங் பம்பை வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இஸ் டிஃபைன்ட் as the difference between theoretical discharge and actual discharge. கரெக்டா? ஸோ percentage slip is equal to theoretical discharge minus actual discharge divided by theoretical discharge into 100. ஓகே, இதுல 1 minus CD into 100 போடுவோம் இல்லையா? இதை வந்து என்ன சொல்லலாம்? CDன்றது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேவா? இந்த ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து நெகட்டிவா எப்போ இருக்கும் அப்படின்னோம்னா, செக்ஷன் பைப் வந்து லாங்கா இருந்து டெலிவரி பைப் வந்து ஷார்ட்டா இருந்தது அப்படின்னா அந்த பம்ப் வந்து ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். அப்போ ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து நெகட்டிவா இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா? ஸ்லிப் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எப்போ நெகட்டிவா இருக்கும்? செக்ஷன் பைப் வந்து லாங்கா இருக்கும், பெரிய செக்ஷன் பைப் இருக்கும், சின்ன டெலிவரி பைப் இருக்கும். அப்போ பம்ப் வந்து செம்ம ஹை ஸ்பீட்ல போகும். அந்த இடத்துல ரெசிப்ரோகேட்டிங் பம்பினுடைய அந்த ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். ஏர் வெசல் பத்தின கொஸ்டின் வந்து చాలా చాలా இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கணும். ஏர் வெசல் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா, to obtain continuous supply of liquid at a uniform rate. கண்டினியூஸா லிக்விட் சப்ளை பண்ணணும், அதுவும் யூனிஃபார்ம் ரேட்ல சப்ளை பண்ணணும் அப்படின்னோம்னா ஏர் வெசலை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். So air vessel in a reciprocating pipe is a cast iron closed chamber. இதனுடைய ஓப்பனிங் எங்க இருக்கும்னா பேஸ்ல தான் இருக்கும். ஏர் வெசல் வந்து செக்ஷன் பைப்ல ஃபிட் பண்ணிருப்பாங்க, டெலிவரி பைப்லயும் ஃபிட் பண்ணிருப்பாங்க. ரெண்டுத்துமே நீங்க பாத்துக்கணும்.
சரியா? ஏர் வெசல்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு லிக்விடை வந்து நீங்க கண்டினியூஸா சப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் ரேட்ல சப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது ஏர் வெசல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பவர் சேவ் பண்ணணும் அப்படின்னோம்னா ஏர் வெசல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பவர் சேவ் பண்ணணும் பட்சத்துல ஏர் வெசல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, சேவிங் ஆஃப் ஒர்க் அண்ட் சப்சிக்வெண்ட்லி பவர் இஸ் சேவ்ட் அபவுட் எவ்வளவு தூரம் சேவ் ஆகும் அப்படின்னா 84.8% இன் கேஸ் ஆஃப் சிங்கிளி ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல வந்து 84.8% சேவ் ஆகும். டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்படியே பாதி, அதாவது 39.2% சேவ் ஆகும். அதுல 84.8% வந்து சேவ் ஆகும், இதுல 39.2% வந்து சேவ் ஆகும். ஓகேவா? நல்லா பாத்துக்கிட்டீங்களா? சிங்கிளுக்கு வந்து அதிகமா இருக்கும், டபுளுக்கு வந்து கம்மியா இருக்கும். இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படிங்கிறது வந்து எதுக்குமான கிராஃப் அப்படின்னா சிலிண்டர் இன் ப்ரெஷர் வெர்சஸ் ஸ்வெப்ட் வால்யூம். ஓகே, இதுக்கானது தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான டயக்ராம் தான் வந்து இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த கிராஃப் பிட்வீன் pressure of the cylinder and the distance traveled by the piston flow inner dead center for head center for one complete revolution of the crank. இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஸோ இண்டிகேஷன் டயக்ராம்ன்றது ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுது. எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னோம்னா இட் இஸ் அ கிராஃப் பிட்வீன் தி ப்ரெஷர் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பிஸ்டன். ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுத்துக்கிறதுக்கு அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சோ அதுக்கும் ப்ரெஷருக்குமான ரிலேட் பண்ணுற அந்த கிராஃப், அந்த டயக்ராம், அதுதான் வந்து இண்டிகேட்டர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒர்க் டன் பை தி பம்ப் இஸ் ப்ரொபோஷனல் டு தி இண்டிகேட்டர் டயக்ராம். ஒர்க் டன் பை தி பம்ப், பம்ப் பண்ணியிருக்க அந்த ஒர்க் டன் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? இண்டிகேட்டர் டயக்ராமுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாத்துக்குமே வந்து நான் டைரக்டா ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கேவிடேஷன் இஸ் அப்சர்வ்ட் அட் லொகேஷன் இன் a pipe flow where pressure falls below the vapor pressure of liquid. ஸோ ப்ரெஷர் வந்து வேப்பர் ப்ரெஷரை விட கம்மியா இருக்கும் பட்சத்துல கேவிடேஷன் வந்து அப்சர்வ் ஆகுது. ப்ரெஷர் வந்து பிலோ த வேப்பர் ப்ரெஷரா இருக்கும் பட்சத்துல கேவிடேஷன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுது. சரி, ஓகே. இந்த கேவிடேஷன்ஸை வந்து நம்மளோட சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அது வந்து என்ன ப்ரெஷர்? சொல்லிட்டீங்களா? சொல்லலையா? செக்ஷன் ப்ரெஷர். கரெக்டா? சரி, ஓகே. டு ப்ரிவென்ட் கேவிடேஷன் டு அக்கர், மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த சம்மிட் ஆஃப் த சைஃபன் எவ்வளோ இருக்கணும்? கேவிடேஷன் அவாய்ட் பண்ணனா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி சைஃபன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7.5 மீட்டருக்கு அபோவ்ல இருக்கணும். சரியா? மேக்ஸிமம் ஹைட் வந்து 7.5 மீட்டர், அபோவ் இல்லை. ஸோ 7.5 மீட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கேவிடேஷன் அண்ட் பிட்டிங் கேன் பி ப்ரிவென்டட் பை கிரியேட்டிங் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்? வெலாசிட்டி ஹெட்டை ரெடியூஸ் பண்ணோம்னா, வெலாசிட்டி ஹெட்டை ரெடியூஸ் பண்றது மூலமா கேவிடேஷனையும் பிட்டிங்கையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெடியூசிங் தி வெலாசிட்டி ஹெட். ஓகே. நெக்ஸ்ட், மேஜர் லாஸ் ஆஃப் தி ஹைட்ராலிக் எனர்ஜி இன் பைப் ஃப்ளோ அக்கர்ஸ் இன் லாங் பைப். எதனால? லாங் பைப்ல வந்து ஹைட்ராலிக் எனர்ஜியினுடைய மேஜர் லாஸ் நடக்குது. எதனால அப்படின்னா ஃப்ரிக்ஷனால. ஃப்ரிக்ஷனால தான் வந்து மேஜர் லாஸ் ஆஃப் ஹைட்ராலிக் எனர்ஜி இந்த பைப் ஃப்ளோ வந்து அக்கர் ஆகுது லாங் பைப்ல, ஃப்ரிக்ஷனால தான். மைனர் லாஸ் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன் இஸ் டியூ டு என்னன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப்டர் சடன் கான்ட்ராக்ஷன். திடீர்னு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு, சடனா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல மைனர் லாஸ் வந்து நடக்கும். மைனர் லாஸ் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். இது வந்து எதனால அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப்டர் தி சடன் கான்ட்ராக்ஷன். சடன் கான்ட்ராக்ஷன் அப்புறம் திடீர்னு அந்த ஃப்ளோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல மைனர் லாஸ் நடக்கும். லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் த எக்ஸிட் ஃப்ரம் எ பைப். பைப்ல இருந்து வெளியில போகும்போது அந்த லாஸ் ஆகுதுல, அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க? HE is equal to V²/2G. லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் தி எக்ஸிட், எக்ஸிட்ன்றதுனால அது HE அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னா V²/2G. எக்ஸிட் பைப்புக்கு V²/2G, என்ட்ரி பைப்புக்கு லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து 0.5 V²/2G, அதுக்கு வந்து V²/2G, இதுக்கு 0.5 V²/2G. சரி, 0.5 V²/2Gன்றத வேற எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் இட் டியூ டு சடன் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து என்னன்னா V1 minus V2 the whole square divided by 2G. ஏன் இந்த இடத்துல சடன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னும் போது 2 V காமிக்கிறாங்க? ஏன்னா ஒரு பைப்பு அடுத்தது சடன் எக்ஸ்பான்ஷனுக்கான பைப்பு, சடன் கான்ட்ராக்ட் பைப் ஆயிருக்கும், எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ரெண்டு வெலாசிட்டியும் போடணும் இல்லையா? ஸோ வந்து V1 minus V2 the whole square by 2G. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. The velocity of the liquid flowing through the divergent portion of the venturimeter
அந்த இடத்துல வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ தி டைவர்ஜென்ட் போர்ஷன் ஆஃப் த வென்ச்சுரிமீட்டர் வெலாசிட்டி கெட்ஸ் டிக்ரீஸ்ட். இன்லெட் லென்த் ஆஃப் தி வென்ச்சுரிமீட்டர் இஸ் லெஸ் தேன் தி அவுட்லெட் லென்த். வென்ச்சுரிமீட்டருடைய இன்லெட் லென்த் பார்க்கும்போது அவுட்லெட் லென்த்தை விட கம்மியாக இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னா 0.97. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னது 0.97. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது என்னது ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0.97 தான் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0.97. இதே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்க்கும்போது 0.67 to 64. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் பார்க்கும்போது 0.64. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டிக்கு உன்னுடைய ஆவரேஜ் வேல்யூ பார்த்துக்கிட்டீங்களா, டிஸ்சார்ஜுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் பார்த்துக்கிட்டீங்களா 0.67 to 64, 0.64. அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனுக்கு பார்த்துக்கிட்டீங்களா 0.64. ஓகே, ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், இதுக்கு மூணுத்துக்கான ரிலேஷன் வந்து ஆர்எஃப்எஸ்ல என்ன சொல்லலாம், சிடி இஸ் ஈக்குவல் டு சிசி இன்டூ சிவி. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஹைட்ராலிக் கிரேட் லைன்ன்றது வெலாசிட்டி ஹெட் பிலோ தி எனர்ஜி கிரேட் லைன். ஹைட்ராலிக் கிரேட் லைன் ஆக்சுவலி நம்ம எதுக்கு பார்த்தோம், ஹைட்ராலிக் கிரேட் லைன் அது வந்து என்ன வேரியேஷன்ஸை காமிக்கும்னு பார்த்தோம். கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம். அதே மாதிரி ஹைட்ராலிக் கிரேட் லைன் இஸ் தி வெலாசிட்டி ஹெட் பிலோ தி எனர்ஜி கிரேட் லைன், அதையுமே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ரெப்ரசன்ட்ஸ் தி சம் ஆஃப் டேட்டம் ஹெட் அண்ட் ப்ரெஷர் ஹெட். டேட்டம் ஹெட் அண்ட் ப்ரெஷர் ஹெட்னுடைய சம் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபைனலான கொஷின் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமிங்ன்றது என்னது, ப்ரைமிங்னா என்ன, ப்ரைமிங்னா என்ன, ப்ரைமிங் எதுக்காக பண்ணுறோம், ரெண்டுத்தையுமே சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரைமிங்னா என்ன, ப்ரைமிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் சொல்லிட்டீங்களா. பம்ப் கேஸிங்கை லிக்விடால் ஃபில் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து ப்ரைமிங்னு சொல்லுவோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னோம்னா கேஸ் பவுண்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஓகே ஓகே, கண்டிப்பாக யாராச்சும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. சரி, மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். மல்டி ஸ்டேஜ் சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு வந்து எதுக்கு இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ், சொல்லிட்டீங்களா ஹைஹெட்டுக்கு. ஓகே, இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் லிக்விட் என்டர்ஸ் தி பம்ப் அட் தி எந்த பாயிண்ட்ல என்டர் ஆகும், சென்ட்ரிஃபியூகல் பம்பில் லிக்விடு எங்கே என்டர் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் த வாட்டர் என்டர் த இம்பல்லர் எப்படி என்டர் ஆகும், எப்படி வேனை லீவ் ஆகும். இம்பல்லரில் எப்படி வாட்டர் வந்து என்டர் ஆகும், வேன்ஸ்லேருந்து வாட்டர் எப்படி லீவ் ஆகும், வெளியில் போகும், ரெண்டுத்தையுமே சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், காமனாக ஹேண்ட் பம்புக்கு யூஸ் பண்ணுற பம்ப் எது, காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் எது வந்து காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து சுப்பீரியரா இல்லை சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து சுப்பீரியரா. ரெசிப்ரோகேட்டிங் பம்பை வந்து எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ரெசிப்ரோகேட்டிங் பம்பை வந்து இன்னொரு பேரை எப்படி சொல்லலாம், ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம். சரி, சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் ரெசிப்ரோகேட்டிங் பம்போட சுப்பீரியர்னா அதுக்கு என்ன காரணம், என்ன, வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ். ஸ்லிப் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எப்போ நெகட்டிவாக இருக்கும், ஸ்லிப் ஆஃப் த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து எப்போ நெகட்டிவாக இருக்கும். Work done by the pump is directly proportional to what? Work done by the pump is directly proportional to what? Cavitations வந்து எப்போ பைப் ஃப்ளோவில் அப்சர்வ் பண்ண முடியும், பைப் ஃப்ளோவில் எந்த லொக்கேஷனில் அப்சர்வ் பண்ணலாம். Cavitation is observed at location in pipe flow எந்த இடத்துல, where the pressure
எதை விட கம்மியா இருக்கும்? எதை விட கம்மியா இருக்கும்? ஓகே, இப்போ சொல்லணும். எனக்கு கேவிடேஷனையும் பிட்டிங்கையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எதை ரெடியூஸ் பண்ணணும்? எதை ரெடியூஸ் பண்ணணும்? வெலாசிட்டி எடை ரெடியூஸ் பண்ணும். சூப்பர். சரி, த மேஜர் லாஸ் ஆஃப் த ஹைட்ராலிக் எனர்ஜி இந்த பைப் ஃப்ளோ அக்கர்ஸ் இன் லாங் பைப். எதனால லாங் பைப்பில் வந்து ஹைட்ராலிக் எனர்ஜி ரொம்ப வந்து மேஜராக லாஸ் ஆகுது? அது எதனால அந்த மாதிரி மேஜர் லாஸ் நடக்குது லாங் பைப்பில்? மைனர் லாஸ் வந்து சடன் கான்ட்ராக்ஷனில் ஏன் நடக்குது? எனர்ஜி லாஸ் அட் எக்ஸிட் ஆஃப் த பைப்புக்கு ஃபார்முலா என்ன? இதே என்ட்ரியில் நடக்கிற எனர்ஜி லாஸ்க்கு ஃபார்முலா? சடன் எக்ஸ்பான்ஷனுக்கு ஹோல் ஸ்கொயரை போட முடியலன்னா ப்ராக்கெட் போட்டு போடுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் ஆகும்னா சும்மா ஒரு பேக்கெட் மட்டும் போட்டாச்சு போடுங்க. ஃபார்முலாக்கு ஆன்சர் போடுறதுக்கு பீசோமெட்ரிக் ஹெட்ன்றது எதையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது. ஏர் வெசல் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏர் வெசலை வந்து எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்போம்? ஏர் வெசலை வந்து யூஸ் பண்றதுக்கான மேஜர் ரீசன் 2 ரீசன் சொன்னேன். ரெண்டுத்தையுமே சொல்லுங்க. நெக்ஸ்ட், சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ல எவ்வளோ பவர் வந்து சேவ் பண்றோம்? இதே வந்து டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து சொல்லிட்டீங்களா? ரெசிப்ரோகேட்டிங் பம்போட சுப்பீரியா இருக்கிறதுக்கான 3 ரீசன் சொல்லிட்டீங்களா? சரி, எந்த பம்ப்ல வந்து ஸ்மூத் ஃப்ளோ இருக்கும்? சரி, டிஸ்சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல சொல்லுங்க, டயால சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. அப்போ பவர் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மிக்சர் ஃப்ளோனுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்ன? மிக்சர் ஃப்ளோனுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்ன? ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன? மேக் நம்பர் எப்போ நம்ம சூப்பர் சோனிக் ஃப்ளோன்னு சொல்லுவோம்? மேக் நம்பர் எவ்வளோ இருந்ததுன்னா அது சூப்பர் சோனிக் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் பாடி வந்து எப்போ ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்? ஃப்ளோட்டிங் பாடி. இது ஃபஸ்ட்டு கேட்டது. இது யார் கரெக்டாக சொல்கிறீங்க? நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்ப்பேன். நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபயரை கிஃப்டாக கொடுக்குறேன். ஃப்ளோட்டிங் பாடி வந்து எப்போ ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொன்னேன். அதானே கேட்டேன், ஸ்டேபிள் தானே கேட்டேன். ஸ்டேபிளாக இருக்கும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்குமான டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு சொல்கிறீங்க. கேபிட்டல் ஜிக்கும் கேபிட்டல் பிக்கும், ஜி அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the depth of the water in a channel corresponding to the main minimum specific energy அப்படின்னா அந்த டெப்த் என்ன டெப்த்னு சொல்வீங்க? மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் த சேனல்ல வந்து பெரிமீட்டர், வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருக்குமா மேக்ஸிமமா இருக்குமா? மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன்ல வெட்டட் பெரிமீட்டர் வந்து மினிமமா இருக்குமா மேக்ஸிமமா இருக்குமா? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ல கன்வென்ஷனல் ஃபார்ம்ல வந்து டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் என்னது? கன்வென்ஷனல் ஃபார்ம் ரெப்ரசன்ட்ஸ் டோட்டல் எனர்ஜி பர் யூனிட். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் படி டோட்டல் எனர்ஜின்றது எதை ஆட் பண்ணா கிடைக்கிறது?
இந்த ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் ரிவிஷன் எப்படி போச்சு? ஃபைனலான கொஸ்டின், கண்டிப்பாக எல்லாரும் ஆன்சர் பண்ணி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஸோ மெகா ரிவிஷன் செஷன், இந்த செஷன் வந்து எப்படி போச்சு? கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்கில் மோர் ஓவர் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த செஷன் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு இங்கேயுமே சொல்லுங்கள், ஆஸ் வெல் அஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லுமே சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக வரவங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையுமே கூட எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம தொடர்ந்து ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து யூரோப் சேனல் சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு 5 செஷன்ல வந்து நம்ம சீக்கிரமாவே மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூரோப் சேனல். நன்றி, வணக்கம், பபாய், ஆல் தி பெஸ்ட்.